அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. என் இனிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடம் முழுவதும் சகல ஐஸ்வர்யமும் செல்வமும் பெற்று மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக உங்களுடைய குடும்பம் தழைத்தோங்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேங்கம்மா. இன்று பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் நாள், 2025 வருடத்தின் முதல் நாள் புதன்கிழமையில் வந்திருக்கிறது. கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். பேர், புகழ், அந்தஸ்து, பதவி இது போல் அனைத்தும் உங்களை தேடி வரணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த 2025 முழுவதும் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேத மந்திரத்தை இன்றைய நாளில் முதல்ல நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அனைத்து தெய்வங்களுடைய பரிபூரண ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். இந்த வருடம் முழுவதும் நல்ல சுபிக்ஷமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புதமான பலனை தரும். நீங்கள் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த உலகமே உங்களுடைய வசமாகக்கூடிய அற்புதமான ஒரு வேதிக் சுவிட்ச். வேதிக் சுவிட்ச்னா வேத மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். சுவிட்ச் போட்டால் எப்படி உடனே லைட் எரியுதோ அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகளை இது உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடியது. அது மட்டும் கிடையாது, வருடத்தின் முதல் நாளில் இந்த 4 தெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே நடக்காது. இவங்க துணை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையே சுமூகமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் பணவரவோடும் செல்வ வளத்தோடும் வாழறதுக்கு இந்த 4 தெய்வங்கள் நிச்சயமாக நமக்கு உதவி பண்ணும். அந்த 4 தெய்வத்தோடைய சுவிட்ச் வேர்டு தான் வேத மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வரி மந்திரம் தான், ஆனால் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. அது என்ன அந்த வேதிக் சுவிட்ச் வேர்டு, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. சொன்ன 10 நிமிடத்தில் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சேனலில் சொல்கிற மிராக்கல் நம்பர், சுவிட்ச் வேர்டு, மந்திரம் இதெல்லாம் முழுக்க உண்மையை சார்ந்த விஷயம். நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பலனை அது கொடுத்தே தீரும். அதே போல தான் 2025 வருடத்தின் முதல் நாள் புதன்கிழமையில் வந்திருக்கிறது. விநாயகருக்குரிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும், பூஜை செய்தாலும் முதல்ல விநாயகரை வழிபட்ட பிறகுதான் அடுத்தது மற்ற தெய்வங்களை நம்ம வழிபடும். அந்த அளவுக்கு அற்புதமான முழு முதற் கடவுளாகிய விநாயக பெருமானுக்குரிய நாள் தான் இந்த புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் இந்த புது வருடம் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும், தடைகள் அனைத்தும் விலகணும். இந்த 2025 முழுவதும் சுபிக்ஷமாகவும் நிம்மதியாகவும் நம்ம தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வேத மந்திரத்தை இன்றைய நாளில் முதல்ல நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் அடுத்த நொடியே உங்களுடைய வாழ்க்கை மேஜிக் போல் மாற தொடங்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நம்மளுடைய வசமாக்கி தரக்கூடிய விநாயகருடைய வேதிக் சுவிட்ச் வேர்டு தான், அதாவது வேத மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இன்று இரவு 12 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். முதல்ல மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமாயை ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை, அதாவது இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் என்ன நிறைவேறணும், உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். அதே போல் ஒரு நோட்டில் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி விநாயகர் சுழி போட்டதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை, அதாவது உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை எழுதிடுங்க.
அடுத்தது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை 6 முறை நீங்கள் சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை 6 முறை அந்த நோட்டில் எழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு அடுத்தது உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை 9 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை 9 முறை சொல்லிவிட்டு அந்த நோட்டில் இந்த மந்திரத்தை 9 முறை நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் டேவும் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் நாளாகவும் இருக்குது. அதனால் இந்த முறையில் நீங்கள் எழுதும்போது மிக விரைவில் உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர் பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த மந்திரத்தை சொல்வதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா 28 அச்சரங்களை உடைய மிகவும் சக்தி வாய்ந்த நம் கேட்டதை சித்தியடையக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை சொல்வதனால செல்வம், பேர், புகழ், பூமி, ஆகர்ஷணம், வசியம் இது அனைத்தும் நமக்கு ஏற்படும். அதீத சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் நம் வாழ்நாளுக்கு என்னென்ன தேவைகளோ அதை கொடுக்கக்கூடியது. அதுவும் பர்டிகுலராக வருடத்தின் முதல் நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்டாலும் கேட்கவிட்டாலும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் விநாயகர் பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் நாள் முதல்ல நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டோம். அடுத்தது இந்த 3 தெய்வங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. பேர், புகழ், பதவி, அந்தஸ்து, நம் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கணும், நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஒரு அறிவு திறமை ஏற்படணும், நம் செல்வாக்கு உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 தெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பார்வதி, அதே போல் பார்த்திங்கன்னா சரஸ்வதி, அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. அதாவது இந்த 3 தெய்வத்துடைய பரிபூரண அருள் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய பீஜ மந்திரம் ஒரே ஒரு வரி பீஜ மந்திரத்தை தான் 27 முறை, அதாவது உங்களுக்கு இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் இரவு 12 மணிக்குள்ளே நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் 27 முறை 3 முறை மட்டும் சொன்னால் போதும். அதாவது காலையில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ 27 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதலாம். சொல்லவும் சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். 3 முறை 3 தடவை இந்த மந்திரத்தை 27 27 27 முறை நீங்கள் எழுதணும். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம். கேட்காமலே கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த 3 பேரும். அதனால் இந்த பீஜ மந்திரத்தை, அதாவது இந்த வேதிக் சுவிட்சோட நீங்கள் எழுதுங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஐம் அப்படின்றது சரஸ்வதி தாயாரை குறிக்கக்கூடியது, ஹ்ரீம் அப்படின்றது பார்வதி தாயாரை குறிக்கக்கூடியது, ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை குறிக்கக்கூடியது. இந்த 3 தெய்வத்துடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கணும், நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 27 முறை இந்த மந்திரத்தையும் நீங்கள் எழுதலாம். எழுத முடியலன்னா நீங்கள் சொல்லவும் செய்யலாம். 3 தடவை, அதாவது எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ 27 முறை நீங்கள் சொல்லுங்கள். வருடத்தின் முதல் நாளில் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயார், பார்வதி தாயார், சரஸ்வதி தாயாருடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவங்களுடைய பேரை உங்களுடைய கையால் எழுதினாலோ நீங்கள் சொன்னாலோ அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கை மேஜிக் போல் மாற ஆரம்பிக்கும். இந்த பேப்பரை நீங்கள் தூக்கிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதுனீங்கன்னா அது உங்கள் பூஜை ரூமில் இருக்கலாம், இல்லை பணம், காசு, நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கலாம். இது இருக்கும்போது இந்த வருடம் முழுவதும் சுபிக்ஷமாகவும் மங்களகரமாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ இது உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரியும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.